வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைனோசர்ஸ் உடைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு 2-3 பேர் வந்து அந்த டைனோசர் வாழக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அப்படி போனாங்க, அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு உயிரோட திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும். என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஊரில் 3BHK அண்ட் பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு 2 நல்ல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்துமே நம்ம ஊர் ஆடியன்ஸ் எல்லாம் டைனோசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டமாக வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குட்டீஸுடைய கூட்டம் நிறையாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்னதான் நல்ல திரைப்படங்கள் வந்தாலுமே நம்ம மக்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பிரம்மாண்டமான படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் போல. சரி, இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபாக தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு டைனோசர்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே காட்டவே மாட்டாங்க. ஸோ மனிதர்கள் வந்துட்டு அந்த மிஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த மிஷனுக்கு யாரெல்லாம் போக போகிறாங்க, எப்படி சாம்பிள்ஸை எடுக்க போகிறாங்க, இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப நேரமாகவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரமெல்லாம் தூக்கமே வர்ற அளவுக்கு லேகியாக தான் போச்சு. எப்போதானா டைனோசரை காட்டுவீங்கிற ஒரு ஏக்கத்தோடவே தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் நம்ம அப்படியே தூக்கி வீசிட்டோம் அப்படின்னா, ஒரு 3/4 மணி நேரத்தை கடந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வர்றக்கு ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த இடத்துல படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூடி பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே விறுவிறுப்பாக இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்துடைய கேரக்டர் டிசைனிங் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் அந்த ஹீரோயின் கேரக்டரு, அதுக்கப்புறமா இன்னும் வரக்கூடிய ஒரு 2-3 கதாபாத்திரங்கள், அப்புறம் வந்துட்டு வேற ஏதோ ஒரு போட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு அப்பா 2 மகள்கள், அப்புறம் மூத்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு, அவங்க ஒரு 4 பேருன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காட்டின ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்துட்டு தரமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தனித்தனி ரோல் கொடுத்துருந்தாங்க. எல்லாருடைய ரோலுமே கடைசி வரைக்குமே வந்துச்சு. எல்லாருடைய ரோலுமே விறுவிறுப்பாகவுமே போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ஸ்க்ரீன் பிளேன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பயங்கர லேகாக தான் போகும். அதை நம்ம அப்படியே கட் பண்ணி வீசிட்டோம்னா அவ்வளோ விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் வெரைட்டியான டைனோசர்ஸையுமே காட்டியிருந்தாங்க. அதாவது கடலில் வந்துட்டு ஒரு 2 விதமான டைனோசர்ஸை காட்டினாங்க. அப்புறம் அவங்க போனக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஒரு நிறையா வகையான டைனோசர்ஸ் எல்லாம் காட்டினாங்க. அதனுடைய அளப்பறைகளை எல்லாம் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் அந்த டைனோசர் வந்துட்டு நம்ம ஆளுங்களை ஏதாவது பண்ணிருமோங்கிற ஒரு திக் மொமெண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஸோ நம்மளை அசர வைக்கிற மாதிரியான காட்சிகள் நிறையாவே இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுற சீன்ஸ் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு டைனோசர்ஸ் கிட்ட இருந்தும் எத்தனை கஷ்டப்பட்டு என்னென்ன அடியெல்லாம் வாங்கி கடைசியாக அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக படமாக்கியிருந்தாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா படத்தினுடைய மியூசிக் தான். மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த திக் மொமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே மியூசிக்கும் கரெக்டாக சிங்க் பண்ணி இன்னும் அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்சிகளை எடுத்து அந்த மியூசிக் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நைட் ஷோ தான் போயிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு செகண்ட் கூட தூக்கம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த செகண்ட் ஹாஃப் போனக்கப்புறமா. ஸோ இப்படி இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். கேரக்டர் டிசைனிங் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திக் மொமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸுமே ஒரு சிலது இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு விஎஃப்எக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ விஎஃப்எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நிறையா டைனோசர்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு பொம்மை மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் ஒரு குட்டி டைனோசர் ஒன்று வரும், ஒரு குழந்தை கூட வந்து பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டைனோசரை பார்க்குறப்போ இது விஎஃப்எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரிஞ்சுது. ஸோ அதுக்குன்னு வந்துட்டு விஎஃப்எக்ஸ் மோசமாக இருந்துச்சு அப்புறம்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு தரமான விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் தான் இது அப்படின்னு தெரிகிற மாதிரி தான் அந்த டைனோசர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமான விஎஃப்எக்ஸில் இந்த படம் வந்திருக்குமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் 2வது நெகட்டிவ் என்னென்னா படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மனிதர்களை தானே காட்டுறாங்க, விலங்குகள் வரல. அப்போ அந்த மனிதர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்தா அந்த சீனுமே லேக் இல்லாமல் ஓடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பட்ஜெட் வேணும். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம டைனோசரை காட்டிட்டு போக முடியாது, நிறையா பட்ஜெட் அதுக்கு செலவாகும். ஸோ அதனால் ஹியூமன் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. அப்போ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கலாமே. அவங்க ஏதோ பேசிட்டு போகிறானுங்க, நமக்கு டைனோசரை காட்டிட்டா போதுங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தா மேபி படம் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல படமாக வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் ஸ்டார்டிங்கில் தப்பிச்சு போயிடுற மாதிரி காட்டுவாங்க. அது கிளைமேக்ஸில் ரிட்டன் வரும்.
ஆனால் அந்த ஒரு டைனோசர் அந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறையா டைனோசர்ஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியாக அந்த ஒரு டைனோசர் வர்றப்போ அதுக்கிட்ட இருந்து எப்படி இருந்தாலும் தப்பிக்க தான் போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துருச்சு. ஆனால் நடுவில் நிறையா விதவிதமான டைனோசர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போன மூவி வந்துட்டு கடைசியில் அந்த டீரெக்ஸ் வந்தப்போ மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நேரம் அந்த டீரெக்ஸை வந்துட்டு வச்சு இழுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த இடம் கொஞ்சம் போரிங்காக போச்சு. கொஞ்சம் டியூரேஷனை கம்மி பண்ணி அந்த இடத்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர் டிசைனிங்கு, அப்புறம் டைனோசர்ஸை காட்டின விதம் இதெல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலுமே நெகட்டிவில் விஎஃப்எக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் 3/4 மணி நேரம் மனிதர்களை காட்டினது, அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் இழுத்துட்டாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். இதையும் தாண்டி 3D ஒர்க்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நான் பார்த்த தேட்டரில் வந்துட்டு ஒரு ஆவரேஜான 3D தான் இருந்துச்சு. மேபி ஒரு ஐமேக்ஸில் இல்லை ஒரு நல்ல 3D தேட்டரில் இந்த படத்தை உட்காந்து பார்க்குறப்போ வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நான் பார்த்த தேட்டரில் ஒரு அளவுக்கு தான் ஒர்க் ஆச்சு 3D. ஸோ இந்த ஒரு ஜுராசிக் வேர்ல்ட் திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா 7.5 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.